அரசு அதிகாரியிடம் ஆபாச வீடியோவை காட்டி மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட தாவேகா பெண் உறுப்பினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தகாத உறவு, உல்லாசம், ஆபாச வீடியோ என பகீர் கிளப்பும் திண்டுக்கல் ரீட்டாவின் மோசடி பின்னணி இது. கூலிங் கிளாஸ், பட்டுப்புடவை, பளபளக்கும் கெட்டப் என மாசாக போஸ் கொடுக்கும் இந்த லேடிதான் 55 வயது அரசு அதிகாரியை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த பலே கேடி. அதிகாரிக்கு ஆசை வலை விரித்து அந்தரங்க உறவுக்கு அழைத்து பணத்தை கறந்திருக்கிறார். இந்த அம்மணியின் பெயர் ரீட்டா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரோடு சின்ன ஐயங்குளத்தைச் சேர்ந்தவர். 48 வயதாகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறார். இவர் அக்கழகத்தின் நிகழ்ச்சிகளில் தவறாமல் பங்கேற்று விடுவாராம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ரீட்டா விஜய் என தாவேகா தலைவரின் பெயரை தன்னுடைய பெயரின் பின்னால் சேர்த்து கொண்டு களத்தில் இறங்கி கட்சி பணிகளை கவனித்து வந்துள்ளார். கூடிய விரைவில் கட்சியில் பதவி வழங்க இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திண்டுக்கலைச் சேர்ந்த 55 வயது அரசு பொதுப்பணித்துறை பொறியாளருடன் ரீட்டாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் தகாத உறவாக மாறி அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். ஆனால் அந்த அந்தரங்க பொழுதை மூன்றாவதாக ஒரு கண் படமெடுத்துக் கொண்டிருக்கும் உண்மை அப்போது அந்த பொறியாளருக்கு தெரியவில்லை. தொடர்ந்து ரீட்டாவுடன் நெருங்கி பழகி உறவாடியிருக்கிறார். ஆனால் போக போகத்தான் ரீட்டாவின் உண்மை முகம் அம்பலமாக இருக்கிறது. ஆசை காதலி என்று நினைத்த ரீட்டா மோசக்காரியாக மாறி உல்லாசமாக இருக்கும் போது எடுத்த அந்தரங்க வீடியோக்களை அனுப்பி அதிகாரியிடம் பணம் கேட்டு மிரட்டி அடிக்கடி பணம் பறித்திருக்கிறார். ஆனாலும் ரீட்டாவின் பண மோகம் தீரவில்லை. தொடர்ந்து பணம் கேட்டு நச்சரித்திருக்கிறார். கொடுக்கவில்லை என்றால் வீடியோவை குடும்பத்தினருக்கு அனுப்பி விடுவதாகவும் மிரட்டி உள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அதிகாரி இது குறித்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து ரீட்டாவை கைது செய்து விசாரித்தனர். அப்போது அரசு அதிகாரியிடம் ஆபாச வீடியோவை காட்டி பணம் பறித்ததை ரீட்டா ஒப்புக்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி இதே போல பல பேரிடம் பழகி அவர்களை கட்டிலில் தள்ளி ஆபாச படமெடுத்து பணம் பறித்த பகீர் தகவலும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ரீட்டா மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. விசாரணை முடிவில் ரீட்டாவிடமிருந்து ரூபாய் 30,000 பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மகளிர் சிறையில் அடைத்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.